நான் விடுதலை புலிகளின் மீது ஏன் பற்று கொண்டிருக்கிறேன்? தனிநாடு வேண்டும் என்று கேட்ட பெரியாரினுடைய உணர்வுகளை, சுயநிர்ணய உரிமை கேட்ட அண்ணாவின் குரலை மனதிலே பதிய வைத்திருப்பவன் நான். பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போதும் வாஜ்பாயிடம் எங்களை தனிநாடு கேட்க தள்ளிவிடாதீர்கள் என்று நேராக சொன்னேன். அந்த விதத்தில் தான் இந்த உணர்வுகள் எனக்கு இருந்த காரணத்தால் தமிழுக்காக ஒருவன் ஆயுதம் ஏந்தி போராடுகிறான். அந்த தவப்புதல்வரை பெற்ற தமிழ் தாய் அவனை நினைத்து புலகாங்கிதம் அடைவாள். உலக மாவீரர்கள் சரித்திரத்தை முறையாக படித்திருக்கிறேன். வரலாற்றை புரட்டி போட்ட புரட்சிகளை நடத்திய மாவீரர்களை பற்றி படித்திருக்கிறேன். அவர்கள் எவரும் என் பிரபாகரனுக்கு நிகரல்ல. இதை நான் உணர்ந்தவன். ஒழுக்கத்தின் உறைவிடம் பிரபாகரன், ஒழுக்கத்தின் இலக்கணம் பிரபாகரன். அரண்யத்துக்குள்ளே இருந்து விமானப்படையை தயாரித்தவன். 7 அணு ஆயுத வல்லரசுகளை எதிர்த்து களமயத்து போராடியவன். சிங்களவனும் என் சகோதரனின் படை மாத்திரம் போர்க்களத்தில் நின்றிருந்தால் கொழும்பு வரை விரட்டி அடித்திருப்பான். தமிழ் ஈழம் பிறந்திருக்கும். ஆனால் 7 அணு ஆயுத வல்லரசுகள் ஆயுதங்களை அள்ளி சிங்களவனுக்கு கொடுத்து தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முப்படை தளபதிகளையும் அனுப்பி அவர்களை கொண்டு குவித்தார்கள். 3 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று 10 தடவை பாட வராது என்ற பாடலை சொன்னாரே. திலீபனுடைய உயிர் ஓய்ந்து கொண்டிருந்த நேரத்தில் திலீபன் ஆய்ப்பது சாவையா? இந்த சின்ன வயதில் இது தேவையா என்று அவர் பேச, கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் இருந்த தமிழ் பெண்கள் மாரடித்துக் கொண்டாட அதை வீடியோவாக கொண்டு வந்து என்னிடம் புலிகள் கொடுக்க, பேபி சுப்பிரமணியம் கொடுக்க, டெல்லியில் ஒரு வாடகை காரை அமர்த்தி கொண்டு, ஒரு டிவி பெட்டியை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு ஒவ்வொரு தலைவர் வீட்டிற்கும் சென்று இந்த கேசட்டை நான் போட்டேன். திலீபன் உண்ணாவிரத மேடை, தாய்மார்கள் கதறி புலம்புகிறார்கள், எங்கள் இனமே அழிக்கப்படுகிறது. இந்தியாவின் தலைநகரில் உள்ள எல்லா கட்சி தலைவர்கள் வீட்டிலும் போய் நான் அந்த நவம்பர் மாத குளிரில் போட்டேன். அப்படி அந்த தருணத்தில் தான் இந்திய ராணுவத்தை, சிங்கள ராணுவம் மட்டுமல்ல, எங்கள் மக்களை கொன்று குவிக்கிறது, வல்லத்தி துறையிலே சுட்டுக் கொன்றது. இந்தியாஸ் மைராய் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வியட்நாமிலே நடந்தது போல வல்வெட்டித்துறை நடந்தது என்று ஆதாரங்களோடு புத்தகம் போட்டார். அவ்வளவு கொடுமையான தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். நான் ராஜ்யசபா முதல் நாள் நவம்பர் 9ஆம் தேதி 1987 சபை கூடியது. சேர்மன் சங்கர் தயாள் சர்மா அன்றுதான் முதலாக துணை ஜனாதிபதி ஆனதற்கு பிறகு சபையில் வந்து உட்கார்கிறார். முதல் நாள் நட்சத்திரம் நேரம் பார்க்கக்கூடியவர் அவர். என் மீது அளவற்ற பாசத்தை கொண்டிருந்த அது வேறு. அவர் வந்து உட்காருகிறார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பரை சொல்லுகிறார். மந்திரி எழ பார்க்கிறார். நோ கொஸ்டின் அவர். The lives of Tamilians have become a question mark. எங்கள் இனமே கேள்விக்குறியாகிவிட்டது. அதை பற்றி இங்கு பேச வேண்டும். இந்த கேள்வித்தியார் கொஸ்டின் அவர். உங்கள் கேள்வி நேரம் நரகத்துக்கு போகட்டும். குருபாதசாமி வந்தார், உபேந்திரா வந்தார், மார்க்சிஸ்ட் கட்சி திபின் கோஸ் வந்தார். இந்த கொஸ்டின் அவரை பேசாம இருங்க, நடந்து முடியட்டும். 0 அவர்களை 0 நேரத்தில் எழுப்பிக்கலாம்.
மைண்ட் யுவர் பிசினஸ், கோ டு யுவர் சீட். உங்க நாற்காலிக்கு போய் எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாத. எங்கள் இனமே அழிக்கப்படுகிறது, அதை பற்றி வாதிக்காமல் எதை வாதிப்பது? பார்த்தார் சங்கரயார் சர்மா. With all pain and anguish, I order expelling him. சபையை விட்டு வெளியேற்றுகிறேன் என்றார். நான் வெளியேற்றப்பட்டேன். மறுநாள் முயன்று பார்த்தேன். ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து இலங்கை தமிழரை பற்றி இங்கு வாதிக்க அனுமதிக்க கூடாது என்று விட்டார்கள். நான் அடல் பிஹாரி வாஜ்பாய் வீட்டுக்கு போனேன். லட்சக்கணக்கில் எங்கள் மக்கள் சாகுறாங்க, இதை பற்றி இங்கே வாதிக்க கூடாதுங்கிறார்கள். சேர்மன்ட்ட நீங்க வந்து நான் கொடுத்த காலிங் லெட்டர்ஸனை டிஸ்கஷனுக்கு எடுக்கணும்னு நீங்க சொன்னா அவர் கேட்பாருன்னு. I will do it. By 10 o'clock I will come to ராஜ்யசபா சேம்பர். காலைல 10 மணிக்கு போனேன். அந்த தார் வச்ச வேட்டியை கட்டிட்டு, அந்த மஞ்சள் நிற ஜிப்பாவை போட்டுக்கிட்டு, கையில் ஒரு பையை வச்சுக்கிட்டு சேர்மன் ரூம்குள்ளே போனார் வாஜ்பாய். 15 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்தார். நான் வெளியவே நின்னேன். கூப்பிட்டார். Your calling letters and notice has been accepted. Day after tomorrow, the debate will take place. விவாதம் வந்தது. 55 நிமிடங்கள் பேசியிருக்கிறேன். அப்பொழுது இந்திய ராணுவத்தை தாக்கி பேசினேன். தலைமை அமைச்சர் வந்தார். இந்திய ராணுவத்தை விமர்சித்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்றார். என்னை பார்த்து அவரை பார்த்து கேட்டேன், what are the consequences, Mr. Prime Minister? The utmost consequence could be gallows. உயர்ந்தபட்ச தண்டனை, தூக்கு தண்டனை. I am prepared to face the gallows. நான் பேசுவேன். தூக்கு தண்டனை என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றேன். இப்படி உணர்வுகளால் நான் வளர்ந்தவன். ஆனால் எந்த தலைவனை உயிருக்கு மேலாக நேசித்து என் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தேனோ அவர் 3 முறை என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பினார். அதற்கு நன்றியாக நான் நடந்து கொண்டேன். அந்த இயக்கத்தின் கீர்த்தியை உயர்த்தினேன். தமிழர்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு குரல் கொடுத்தேன். ஒவ்வொரு பேச்சிலும் அந்த தலைவரின் பெயரை சொல்லி அவரின் புகழை அங்கே நிலைநாட்டினேன். மற்றவர்களுக்கு தெரிவதை இதை திரும்ப திரும்ப 3 தடவை உன்னை மாநிலங்களுக்கு அனுப்பினோம். அதற்காக நீ கொலை செய்ய திட்டமிட்டு விட்டாய். உனக்காக விடுதலை புலிகள் அந்த தலைவரை கொலை செய்ய திட்டமிட்டு விட்டார்கள் என்று ஊர்ஜிதமாகாத ஒரு தகவல், unconfirmed report. So people were so clever, they managed to catch some official from the intelligence bureau to send such a report to the Home Ministry, India. ஊர்ஜிதமாகாத தகவல். வை கோபால்சாமியினுடைய அரசியல் உயர்வுக்காக விடுதலை புலிகள் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட். அந்த ஹோம் மினிஸ்டர் அதை ஜெயலலிதா அரசுக்கு அனுப்பினார்.